இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. இந்தியர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு 4 அம்சக்கூறுகள் அடிப்படையில் தீர்வுகளை முன்னெடுக்கும் நூருல் இசா. இந்தியர்கள் எதிர்நோக்கி வரும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண தெளிவான இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டு அவை வெளிப்படையாக அறிவிக்கப்பட வேண்டும். அந்த இலக்குகளின் அடைவு நிலை குறிப்பிட்ட காலத்திற்கு பின் ஆய்வு செய்யப்பட்டு அதற்கேற்ற வகையில் திட்டங்களை செயல்படுத்தும் அணுகுமுறையே தற்போதைக்கு அவசியமாகும். PKR கட்சியின் துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் அதன் நடப்பு உதவி தலைவர் நூருல் இசா அன்வார் அவ்வாறு கூறினார். அவ்வகையில் 4 முக்கிய அம்சங்களில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என அவர் கூறினார். முதலாவதாக பெண்களுக்கான வாய்ப்புகள், அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கான தீர்வுகள். அடுத்ததாக இளைஞர்களுக்கான கல்வி வாய்ப்புகள், தொழில்திறன் பயிற்சிகள், வேலை வாய்ப்புகள் ஆகியவற்றை நூருல் இசா பட்டியலிட்டார். மூன்றாவதாக SMEகள் எனப்படும் சிறு நடுத்தர வணிகர்களுக்கான கடன் உதவிகள் அல்லது தொழில் வாய்ப்புகள். நான்காவதாக அரசாங்க உயர் பதவிகளில் இந்தியர்களுக்கான வாய்ப்புகளாகும். ஆக இந்த 4 முக்கிய கூறுகளின் அடிப்படையில் KPI எனப்படும் முதன்மை அடைவு நிலை குறியீட்டை நிர்ணயித்து இதன் மூலம் இந்தியர்களின் பிரச்சினைகளை களைவதற்கான முயற்சிகளை தாம் முன்னெடுத்துள்ளதாக நூருல் இசா குறிப்பிட்டார். அதன் ஒரு பகுதியாக துறைசார் வல்லுநர்களை உட்படுத்திய சில கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டுள்ளன, இனியும் நடத்தப்படும். அவற்றில் கிடைக்கப்பெறும் ஆலோசனைகளும் பரிந்துரைகளும் தீர்வு பட்டியலில் இடம்பெறும். துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் படாவிட்டாலும் இம்முயற்சியை ஒரு தணிகாளராக தாம் முன்னெடுத்து செல்லவிருப்பதாக அவர் உறுதியளித்தார். சரவணன் தலைமையில் மரபு கவிதை தொகுப்பு 2 நூல் அறிமுகம் மற்றும் பயிலரங்கு நிறைவு விழா. மறைந்த கவிஞர் ராமு அறக்கட்டளை ஏற்பாட்டில் மாய்கா தலைமையகத்தில் நேதாஜி மண்டபத்தில் மரபு கவிதை தொகுப்பு 2 அறிமுகம் மற்றும் மரபு கவிதை பயிலரங்கு நிறைவு விழா என இரட்டை விழா நடைபெற்றது. மாய்கா தேசிய துணைத் தலைவர் டத்துஸ்ரீ M. சரவணன் அதற்கு தலைமை தாங்கினர். 2021 மலேசிய கவிஞர்கள் தங்கள் படைப்பை வெளியாக தளம் ஏற்படுத்தும் நோக்கில் அமைக்கப்பட்டதுதான் ராமு அறக்கட்டளை. அதன் கீழ் புது கவிதைகள், மரபு கவிதைகள் என தனித்தனியாக நூலாக்கப்பட்டு வெளியிடப்படுகின்றன. அவ்வகையில் இந்த மரபு கவிதை தொகுப்பு 2 நூலிலும் கல்லூரி மாணவர்கள் அனுப்பிய சிறந்த கவிதைகளை கொண்டு உருவாக்கி வருவதாக அறக்கட்டளையின் தோற்றுநருமான டத்துஸ்ரீ சரவணன் தெரிவித்தார். முனைவர் மனோன்மணி தேவி அண்ணாமலை எழுதிய எளிய முறையில் இனிய யாப்பு என்ற நூலும் அதன் போது வெளியீடு கண்டது. அவர் தலைமையில் மரபு கவிதை எழுதுவதற்கான பயிற்சி பட்டறையும் அறக்கட்டளை சார்பில் நடத்தப்பட்டது. பயிற்சியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான சரவணன் சான்றிதழ்களை எடுத்து வழங்கினார். பொது பல்கலைக்கழகங்களுக்கான UPU ஆன்லைன் விண்ணப்பம் திங்கள் வரை நீட்டிப்பு. உயர்கல்வி கூடங்களில் மேற்படிப்பை தொடர UPU ஆன்லைன் வழியான 2ஆம் கட்ட விண்ணப்பங்கள் நாளை காலை 8 மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளன. தத்தம் கல்வி தகுதிக்கு பொருத்தமான படிப்பை தேர்ந்தெடுக்க மாணவர்களுக்கு மேலும் கால அவகாசம் வழங்கும் நோக்கில் அது நீட்டிக்கப்பட்டுள்ளது. எனவே இவ்வாய்ப்பை மாணவர்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே சமயம் அவசர கதியிலும் முடிவெடுக்கக்கூடாது. காரணம் இது அவர்களின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடியது என உயர்கல்வி அமைச்சர் டத்துஸ்ரீ ஜம்ரி அப்துல் காதிர் நினைவுறுத்தினார். அனைத்து பின்புலங்களை சேர்ந்த மாணவர்களுக்கும் உயர்கல்வி வாய்ப்பு சமமாக கிடைப்பதை உறுதி செய்ய அமைச்சு தன்னாலான அனைத்தையும் செய்யும் என்றார் அவர். நிதி சிக்கல் பற்றியெல்லாம் மாணவர்கள் கவலை வேண்டாம். இடம் கிடைத்ததும் முதலில் பதிந்து கொள்ளுங்கள், மற்றவற்றை அரசாங்கம் பார்த்து கொள்ளும் என அமைச்சர் உறுதியளித்தார். போலீஸ் படையின் பெயர் மற்றும் சின்னத்தை பயன்படுத்தும் போலி விளம்பரங்கள் குறித்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. மோசடி கும்பல்களிடம் பறிகொடுத்த பணத்தை மீட்டு தருவதாக கூறி இணையத்தில் வலம் வரும் போலி விளம்பரங்களை நம்பி ஏமாற வேண்டாம் என பொதுமக்கள் நினைவுறுத்தப்படுகின்றனர். அதுவும் அரச மலேசிய போலீஸ் படையின் பெயர் மற்றும் சின்னத்தை பயன்படுத்தி அதன் விளம்பரங்கள் Facebook உள்ளிட்ட சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றன. பொதுமக்களை நம்பி வைப்பதற்கான முயற்சியே அது. எனவே அதில் சிக்கி மோசம் போக வேண்டாம் என புக்கிட் அமான் குற்றப்புலனாய்வு துறையின் இடைக்கால இயக்குனர் டத்துஸ்ரீ முகமது ஹஸ்புல்லா அலி கேட்டுக்கொண்டார். அந்த விளம்பரங்கள் முழுக்க போலியாகும்.
அவற்றில் கூறப்படும் எந்த ஒரு சேவையையும் போலீஸ் வழங்கவில்லை. எனவே இது போன்ற விளம்பரங்களை பார்த்ததும் யோசிக்காமல் செயல்பட்டு மேலும் மேலும் பிரச்சனையில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் என அவர் நினைவுறுத்தினார். 10 ஆண்டுகளுக்கு பிறகு தாயகம் புறப்பட்ட ராட்சத பாண்டா கரடிகள். 10 ஆண்டுகளாக மலேசியாவிலிருந்து ஃபூவா மற்றும் ஃபெங்இ ராட்சத பாண்டா கரடிகள் இன்று தாயகம் புறப்பட்டன. 2014ஆம் ஆண்டு மலேசியா சீனா இடையில் கையெழுத்தான ராட்சத பாண்டா கரடிகள் புனர்வாழ்வு திட்டத்தின் கீழ் இந்த பாண்டா ஜோடி இதுநாள் வரை இங்கு பராமரிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் இன்று காலை 6:30 மணிக்கு ஜூ நெகராவிலிருந்து கிளம்பிய அவை இரண்டுக்கும் செப்பாங் KLIA விமான நிலையத்தின் விலங்குகள் ஹோட்டலில் வழியனுப்பு விழா நடைபெற்றது. இயற்கை வளம் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மைக்கான அமைச்சின் தலைமை செயலாளர் பெர்ஹிலிதான் எனப்படும் வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் தேசிய பூங்காக்கள் துறையின் தலைமை இயக்குனர் இருவரும் பாண்டா கரடிகளை வழியனுப்பி வைத்தனர். காலை 11 மணிக்கு தாயகம் புறப்பட்ட ஃபூவா மற்றும் ஃபெங்இ இரண்டும் சீனாவில் இனி ஓய்வு காலத்தை கழிக்கும். இந்த பாண்டா ஜோடிக்கு பிறகு பிறந்த 3 குட்டிகளும் ஏற்கனவே சீனாவுக்கு அனுப்பப்பட்டு விட்டன. மலேசியா சீனா இடையிலான அரசதந்திர உறவின் 40ஆம் ஆண்டு நிறைவை ஒட்டி இதற்கு அடையாளமாக 2014ஆம் ஆண்டு மலேசியா வந்த ஃபூவா மற்றும் ஃபெங்இ ஜோடி இருவழி உறவை மட்டும் வலுவாக்கவில்லை, மாறாக அழிந்து வரும் விலங்கினங்களின் புனர்வாழ்வின் அவசியம் குறித்த விழிப்புணர்வையும் ஏற்படுத்த உதவின. ஈப்போவில் வீட்டில் ஏற்பட்ட தீயில் சிக்கி முதியவர் மரணம். ஈப்போ கம்போங் திப்பிங் திங்கி லோரோங் திப்பிங் திங்கியில் உள்ள வீடொன்றில் ஏற்பட்ட தீயில் 61 வயது முதியவர் உடல் கருகி மாண்டார். இன்று அதிகாலை 2:30 மணி அளவில் தகவல் கிடைத்து 8 வீரர்கள் அடங்கிய தீயணைப்பு குழு சம்பவ இடம் விரைந்தது. கடுமையாக போராடி தீயை அணைத்த நிலையில் முதியவரின் சடலம் வீட்டின் சமையலறை பக்கமாக கண்டெடுக்கப்பட்டது. வீடு தீயில் 90 விழுக்காடு அழிந்து போனதாக பேராக் தீயணைப்பு மீட்புத்துறையின் துணை தலைமை இயக்குனர் சப்ரூட் நூர் அகமது கூறினார். முதியவரின் சடலம் மேல் நடவடிக்கைக்காக ஒப்படைக்கப்பட்டது. ஆம்ஸ்டர்டாமிலிருந்து மும்பை புறப்பட்ட விமானத்தின் எந்திரத்தில் ஏற்பட்ட தீயால் பரபரப்பு. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாம் நகரில் இருந்து இந்தியாவின் மும்பைக்கு புறப்பட்ட விமானத்தின் இயந்திரத்தில் தீ பிடித்ததால் புறப்பட்ட இடத்திற்கே விமானம் திரும்பியது. KL 877 எனும் அந்த விமானம் உள்ளூர் நேரப்படி நேற்று நண்பகல் 12 மணிக்கு சிச்சிபோல் விமான நிலையத்திலிருந்து மும்பை புறப்பட்டது. எனினும் இடப்பக்க இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறால் வானில் 2000 மீட்டர் உயரத்தில் விமானம் பிரச்சனையை எதிர்நோக்கியது. இதனால் அசம்பாவிதங்களை தவிர்க்க அந்த போயிங் விமானம் எரிபொருளை நீக்கிவிட்டு சிச்சிபோல் விமான நிலையத்திற்கே திரும்பி பாதுகாப்பாக தரையிறங்கியது. அங்கு தயாராக இருந்த தீயணைப்பு படையினர் விரைந்து தீயை அணைத்தனர். முன்னதாக விமானம் புறப்படும் போது அதன் எந்திரத்தில் தீப்பொறி கிளம்பி அதன் வீடியோக்கள் வைரலாகின. நியூயார்க்கின் புரூக்ளின் பாலத்தை மோதிய மெக்சிகோ கடற்படை பயிற்சி கப்பல் 2 பேர் பலி, 19 பேர் காயம். அமெரிக்கா நியூயார்க்கில் மெக்சிகோ கடற்படையின் பயிற்சி கப்பல் புரூக்ளின் பாலத்தை மோதியதில் 2 பலியானர். நேற்றிரவு நிகழ்ந்த அச்சம்பவத்தில் மேலும் 19 பேர் காயமடைந்தனர். அவர்களில் 2 கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாக நியூயார்க் மேயர் எரிக் ஆடம்ஸ் கூறினார். சம்பவத்தின் போது மொத்தம் 277 பயணிகளை அக்கப்பல் ஏற்றியிருந்தது. நியூயார்க் மாநகரில் விளம்பர தொடரில் பங்கேற்றிருந்த அந்த கப்பல் கிழக்கு ஆற்றை கடக்கும் போது அதன் கம்பத்தின் மேல் பகுதி புரூக்ளின் பாலத்தை மோதியது. அதில் கப்பலின் 3 கம்பங்கள் உடைந்து பாலத்தின் மீது விழுவதை சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சிகள் பதிவு செய்த வீடியோக்களில் காண முடிந்தது. பாலத்தை மோதியதும் கப்பல் ஆற்றோரமாக ஒதுங்கிய வேளை அங்கிருந்தவர்கள் பாதுகாப்பு தேடி ஓடினர். 1883ஆம் ஆண்டு திறக்கப்பட்ட புரூக்ளின் பாலம் 2 கல் கோபுரங்களின் துணையுடன் 490 மீட்டர் நீளத்தை கொண்டதாகும். ஒவ்வொரு நாளும் 1 லட்சத்திற்கும் மேல் வாகனங்களும் 32,000 பாதசாரிகளும் அப்பாலத்தை பயன்படுத்துகின்றனர். அதன் பாதசாரிகளுக்கான பாதையானது நியூயார்க் மாநகருக்கு வரும் சுற்றுப்பயணிகளை கவரும் முக்கிய இடமாகும்.